Topic complex form of a circle. Circle ஓட complex form. See first ஒரு circle form பண்றதுக்கு z ஒரு locus. Locus means moving point. Suppose see it is origin. Origin z not எடுத்துக்குவோம். z not தான் fixed point. ஒரு fixed pointல இருந்து some distanceல z ஒரு moving point. Moving point, locus means moving point. இது இப்படியே சேம் டிஸ்டன்ஸ்ல இப்படியே மூவ் ஆகுது. இப்படியே மூவ் ஆகி நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிளை இப்படி ஃபார்ம் பண்ணும். இப்படி மூவ் ஆகி திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து இதுல ஆரிஜின், இசட்ங்கிறது லோக்கஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இசட் மைனஸ் இசட் நாட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இசட் மைனஸ் இசட் நாட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆர், which means radius. சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிளில் உள்ள பாயிண்ட்டை டச் பண்றது நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோமா. சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிள் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ இதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள்ங்கிறது இதுதான். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஏன் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா இசட் நாட்ங்கிற ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து இசட்ங்கிற ஒரு லோக்கஸ், தட் மீன்ஸ் மூவிங் பாயிண்ட் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிளில் இப்போ சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட், மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இசட் அண்ட் இசட் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா அந்த இசட்ங்கிற பாயிண்ட் அந்த சர்க்கிள்லேயே இருக்கும். பிகாஸ் அதோட டிஸ்டன்ஸும் ரேடியஸும் சேம். Suppose modulus of z minus z naught less than r. z க்கும் z naught குள்ள distance, suppose அப்ப z இங்க இருந்துச்சு அப்படின்னா தான் z க்கும் z naught குள்ள distance less than r இருக்கும். So less than r இருந்துச்சுன்னா z lies inside a circle. சர்க்கிள்க்கு உள்ள z இருந்தா தான் z minus z naught less than r இருக்கும். சப்போஸ் z மைனஸ் z நாட் கிரேட்டர் தென் r இருந்துச்சுன்னா z இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் zல இருந்து z நாட்குள்ள டிஸ்டன்ஸ் r விட அதிகமா இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா z லைஸ் அவுட் சைட் ஆஃப் சர்க்கிள். சி மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இச் இஸ் ஈக்குவல் டு ஆர்னா zங்கிற பாயிண்ட் அந்த சர்க்கிள்ல இருக்குன்னு மீனிங். லெஸ் தென் r அப்படின்னா zங்கிற பாயிண்ட் சர்க்கிள்க்கு இன்சைட்ல இருக்கு. அப்பதான் ஆரை விட கம்மியா இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா இசட் லைஸ் அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிள்க்கு அவுட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் 2.19 show that modulus of 3z minus 5 plus I which is equal to 4 represent a circle. இந்த மாடுலஸ் வேல்யூ சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் சென்டர் அண்ட் ரேடியஸ். இந்த சர்க்கிளோட சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். given modulus value modulus of 3z minus 5 plus I is equal to 4. இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன ஃபார்மட்ல இருக்கணும்? modulus of z minus z naught which is equal to r. இந்த ஃபார்மட்ல இருக்குதுன்னா தான் இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை இந்த ஃபார்மட்ல எழுதணும். எழுதினாதான் நம்மளுக்கு இதுல சென்டர் என்னது? வேர் z நாட் தான் சென்டர், ஆர்ங்கிறது ரேடியஸ். சி இந்த டயக்ராம்ல தெரியும் z நாட்ங்கிறது தான் சென்டர். z நாட்ங்கிற பாயிண்ட்ல இருந்து தான் z சேம் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகும். ரேடியஸ் ஆர். ஸோ இந்த வேல்யூ இந்த ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபார்மட்ல எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். First, modulus of 3z minus 5 plus I is equal to 4. Which is equal to நமக்கு z minus தான் வரணும். ஸோ இங்க 3z இருக்கு. ஃபுல்லா நம்ம 3ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? 2 சைட்ஸ்மே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமே 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? டிவைடட் பை 3. 3ஆல டிவைட் பண்ணோம்னா இங்க z வந்துடும். minus 5 by 3 plus I by 3 which is equal to 4 by 3. இந்த மாதிரி வரும். z minus 5 by 3 plus I by 3. 3ஆல் டிவைட் பண்ணா எல்லா டேர்மையுமே 3ஆல் டிவைட் பண்ணணும்ல.
ஸோ 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் z மைனஸ் z நாட்ங்கிற ஃபார்மேட்டுக்கு வரணுமா, விச் இம்ப்ளைஸ் z மைனஸ் இதை ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம் 5/3 minus I/3 which is equal to 4/3. இப்போ இந்த மைனஸ் நம்ம உள்ள கொண்டு வந்தால் என்ன வரும், -5/3 + I/3 இது வந்துருமா. ஸோ இந்த மைனஸை நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஏன் மைனஸை காமனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நமக்கு z மைனஸ் z0 which is equal to rங்கிற ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபார்மெட்டில் நம்மளால் எழுத முடியுதா, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 which is equal to r. இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியுதுனாலே which represent a circle. ஸோ given term வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணும். வேர் நமக்கு z0ஓட பிளேஸில் இருக்குது, z0 தான் சென்டர். ஸோ இங்கே z0 பிளேஸில் இருக்கிறது இந்த டேர்ம். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 5/3 மைனஸ் I/3. இதில் z0ங்கிறது தான் சென்டர். ஸோ z0 பிளேஸில் இருக்கிறது 5/3 மைனஸ் I/3. ஸோ அதுதான் சென்டர். radius is equal to இங்கே which is equal to rன்னு இருக்கு, இதுதான் radius. இங்கே which is equal to 4/3 இருக்கு. ஸோ 4/3 தான் இதில் radius. ஸோ நல்லா பாருங்க, அவங்க கொடுத்துருக்க டேர்மை மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு rங்கிற ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அவங்க கொடுத்துருக்க டேர்ம் வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு மீனிங். ஸோ சர்க்கிள் ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக 3ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா z மைனஸ் தான் வரணும், இங்கே 3z இருக்குது, அதனால் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஹோல் டேர்மே 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் z மைனஸ் z0ன்னு ஒரு டேர்ம் வரணும். ஸோ z மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் வரும் which is equal to 4/3. z மைனஸ் z0 ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால z0 பிளேஸில் இருக்கிறது தான் சென்டர் and which is equal to r பிளேஸில் இருக்கிறது ரேடியஸ். இந்த சென்டரை பாயிண்டாக மென்ஷன் பண்ணணும்னா 5/3, minus 1/3. நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக அப்படி எழுதியிருக்கேன். இதை பாயிண்டாக சென்டர் பாயிண்டாக நம்ம மென்ஷன் பண்ணோம்னா 5/3, இமேஜினரி பார்ட் minus 1/3. ஐ எழுத வேண்டாம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். எக்ஸாம்பிள் 2.20 show that modulus of z plus 2 minus I less than 2. இதில் இவங்களே less than 2 கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிளோட இன்சைடில் தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ ரெப்ரசன்ட் இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் இட் சென்டர் அண்ட் ரேடியஸ். இந்த சர்க்கிளோட சென்டர் அண்ட் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் இன்இக்வாலிட்டி எழுதியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் z plus 2 minus I less than 2. இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இதை என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் r. இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு கொடுத்துருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் r இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தால் போதும். நெக்ஸ்ட் இதிலிருந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இதை எழுதுவோம், z plus 2 minus I less than 2. கிவன் கண்டிஷன் எழுதிட்டோமா, இதை நாம z மைனஸ்ன்னு எழுதணும்ல. ஸோ அங்கே z இருக்கு, ஸோ இதையும் வச்சு நம்ம டிவைட் பண்ண வேண்டாம். z மைனஸை காமனாக எடுத்துக்குவோம். மைனஸை காமனாக எடுத்தால் இது என்ன ஆயிரும், -2 plus I ஆயிடுமா, less than 2. ஸோ இதுலேருந்து நான் z மைனஸை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் r ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா, விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் r. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு இல்லை. ஸோ வேர் சென்டர் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சென்டர் இஸ் ஈக்குவல் டு -2 plus I. z0 பிளேஸில் இருக்கிறது தான் சென்டர், z0 பிளேஸில் இருக்கிறது -2 plus I. ஸோ சென்டர் பாயிண்டாக எழுதும்போது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் -2, 1. இங்கே I மட்டும் இருக்கு. ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால -2, 1. நெக்ஸ்ட் ரேடியஸ். ரேடியஸ் பிளேஸில் இருக்கிறது 2. ரேடியஸ் பிளேஸில் இருக்க நம்பர் 2. ஆரோட பிளேஸில் இருக்கிறதா ரேடியஸ், ஸோ 2. இதோட சென்டர் அண்ட் ரேடியஸ் எழுதியிருக்கோம். இதில் வந்து அவங்களே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்மெட்டில் எழுதுறோம். அவங்களே லெஸ் தென் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக எழுதிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் அந்த ஃபார்மெட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டா போதும். z0ஓட வேல்யூ
சென்டர், ஆரோட வேல்யூ ரேடியஸ்.